இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திரியாம்பிகேஸ்வரர் கோவில். இது நாசிக்கிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது 17ஆம் நூற்றாண்டில் 3வது பெஷ்வா பாஜிராவ் என்பவரால் கட்டப்பட்டது. இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஓர் முக்கிய ஜோதிர்லிங்கம் ஆகும். இந்த கோவில் பிரம்மகிரி மலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி மேலே உள்ளது. கோதாவரி நதி இந்த மலையில் இருந்துதான் உற்பத்தி ஆகியுள்ளது. இதனை தென் கங்கை எனவும் அழைப்பர். ராமர் வனவாசத்தின் போது தன் மனைவி சீதா லட்சுமணத்துடன் இத்தலத்தில் உள்ள சிவனை வணங்கியதாக வரலாறு உண்டு. கோயிலின் முகப்பை காண்கிறோம். தரிசனத்திற்காக கியூ லைனில் நிற்கின்றோம். திரியம்பகேஸ்வரரை அலங்காரம் செய்வதை, டிவியில் ஒளிபரப்பு செய்வதை நீங்கள் நேரடியாக காண்கிறீர்கள். மிகவும் அற்புதமாக அலங்காரம் செய்யப்படுகிறது. அலங்காரம் நிறைவு செய்யப்படுகிறது. மிகவும் அற்புதமான தரிசனத்தை காண்கிறீர்கள். நந்தீஸ்வரரை தரிசனம் செய்கின்றோம். உள் பிரகாரத்தை நோக்கி செல்கின்றோம். உள் பிரகாரத்தை நுழைந்து ஒரு முறை அனைத்தையும் தரிசனம் செய்கின்றோம். திரியம்பகேஸ்வரரை கண்குளிர தரிசனம் செய்கின்றோம். தரிசனம் முடிந்து வெளியே வருகிறோம். இக்கோவில் இந்து கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாகும். சிக்கலான கற்சிற்பங்களை பாரம்பரிய நாகராபாணி முறையில் கொண்டது. இக்கோயில் முக்கியமாக கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. கோபுரத்தின் சிலைகளை இரவின் நிலவொளியில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த கோபுரத்தையும் கண்டு கொண்டிருக்கிறோம். தரிசனத்தை முடித்துக்கொண்டு நம் இல்லத்தை நோக்கி விரைகிறோம்.